ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சாமோட ஃபர்ஸ்ட் மோட்டியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு வந்து ரீச் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துலேயே தட்டு வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து தட்டுலாம் வந்து வரிசை எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுவோம்ல, அதான் ஃபஸ்ட்டு பண்ணோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து துணூறு பூசி விட்டாங்க. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நல்லாவே இருந்தா. நாங்கள் எல்லோரும் நினச்சது வந்து பார்த்திங்கனாக்கா சாம் வந்து பெருசாக அழ மாட்டா அப்படி தான் நினச்சோம். பட் வந்து மொட்டை அடிக்கும் போது ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செம்ம அழுக, நல்லாவே அழுதா பாப்பா. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தட்டு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து தட்டு வச்சு கொடுத்தாங்க. இப்போ எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வந்து எங்களுக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அண்ணன்லாம் இருந்தான். அண்ணனுங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வருஷம் வாங்கும் போது எல்லாருமே சேர்ந்து தான் வாங்குவாங்க. பட் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அண்ணெல்லாம் வந்து சேர்ந்து வச்சு கொடுத்தது. அப்புறம் வருஷத்தட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கனாக்கா அத்தைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பெரிய தாத்தா தான் வந்து பார்த்திங்கனாக்கா பொங்கல் வச்சது. பொங்கலுக்குள்ள ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நேற்றே வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பொங்கல் பானை, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், அரிசி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கனாக்கா பொங்கல் வந்து பெரிய தாத்தா செஞ்சாங்க. போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய தையில் நானே பார்த்துக்கிறேம்மா, நீ வந்து பாப்பா கூட போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் பாப்பா கூட தான் இருந்தேன். பெரியத்த வந்து சூப்பராக இருந்துச்சு பொங்கல், செம்ம டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பெரியத்தை தான் வந்து பொங்கல் வச்சதெல்லாம். அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலியாக வந்ததுனால அவங்கவுங்க தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாவளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அரிசியும் வந்து வெல்லமும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே கோயிலுக்கு வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் கலந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து தனியாக வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போயிட்டோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா அழமாட்டான்னு நினச்சோம். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அழமாட்டா அப்படின்னு நினச்சோம். பட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழுக. ஆனால் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணவே இல்லை, அழுதுட்டு மட்டும் தான் இருந்தா. இப்படி தலையாட்டுறது அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ணல, நல்லா கோஆப்ரேட் பண்ணா. பட் அழுதுட்டு இருந்தா. முடி வெட்டினவங்களே, அதாவது மொட்டை அடித்தவங்களே சொன்னாங்க பாப்பா வந்து ரொம்ப சமத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி அழுது ஒரு பாப்பா கூட அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க சாமை. அப்புறம் முடியெலாம் வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக. அதாவது என்னோடய அண்ணா 2 அண்ணா மடியிலையும் உட்கார வச்சதுக்கப்புறம், அப்புறம் சாமோட அப்பா மடியில் உட்கார வச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கனாக்கா அவளுக்கு அழுவ நிற்கல. ஏன்னா தண்ணி தெளிக்க அவள் கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா முடியெலாம் வெட்டினதுக்கப்புறம், அதாவது மொட்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மொட்டை போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா காசுலாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து சுடு தண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு வீட்டு வாசலில் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அங்கேயே வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தா. தண்ணி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவான்னு பார்த்தோம். பட் வந்து தண்ணி அவள் குடிக்காமல் அழுதுகிட்டே இருந்தா. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாவமாக இருந்துச்சு. இப்படி கஷ்டப்படுத்தி மொட்டை போடணுங்கிற அளவுக்கு தோணி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாவது பாப்பா வந்து அழுதுருப்பா. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான், அதாவது கொஞ்சம் அழுவுறது செட்டில் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டாச்சு. ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சாமுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் சரி சாமோட அப்பாவுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தா பாப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாப்பாட்ட முடி எங்கடான்னு கேட்டதுக்கப்புறம் இப்படி தடவி நல்லா காமிச்சு வந்து சொல்லிட்டு இருந்தா. பார்க்கவே வந்து க்யூட்டாக இருந்தா. மொட்டை அடித்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அழகாகவே இருந்தா. அங்கே உள்ளவங்கலாம் இந்த மாதிரி வருவாங்கள்ல, நம்ம புதுசாக வந்திருக்கா பார்க்க வருவாங்கள்ல, அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்க தான் வந்து மொட்டை அடித்தாலும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைய ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதாவது தெரியாதவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மொமெண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக, மன திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு ஃபேமிலியாக வந்து இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். என்னோடய அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ரொம்ப திருப்தியாக வந்து அன்றைக்கி நாளே போச்சு. அப்படி தான் வந்து சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு மொட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பொங்கல்லாம் சாப்பிட்டு, எனக்கு பொங்கல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மன திருப்தியாக வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளம்புனோம்.
கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து வரிசை வச்சு கொடுத்ததுனால அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பழம்லாம் வச்சு வந்து நம்ம வந்து திரும்பி கொடுத்தோம். அது வந்து வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கனாலே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெரிய அத்தையே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனான்னு சொல்லி தான் வந்து நான் செக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நானாக கொடுக்கறதுனால எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கிளம்பியாச்சு. வர வழி வந்து பார்த்திங்கனாக்கா வர வழிலாம் பாப்பா வந்து தூங்கிக்கிட்டா. வீடு கிட்டக்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கரெக்டாக முழிச்சிட்டா. ஏன்னா சுற்றி போடணும், முழிச்சிருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவளே வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டா. வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றி போட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரில. டச் வுட் நம்ம பண்ண ஃபங்க்ஷன் இது வரைக்கும் பண்ண ஃபங்க்ஷனுக்கு எல்லா லஞ்சுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லபடியாக வந்துருந்துச்சு. யாருமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லா லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து லஞ்ச் சூப்பராக இருந்துச்சு, எங்கே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து எல்லாருமே வந்து திருப்தியாக தான் போனாங்க. சாப்பாடுமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து எங்களுக்கு விருந்து வச்சாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டாக்கா இந்த மாதிரி அம்மா வீட்டில் வந்து விருந்து வைக்கணுமா, அதனால் எங்களுக்கு விருந்து வச்சாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாமோட ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து போச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.